ஷார்ட் ஃபிலிம் காலத்துலேருந்தே அதாவது நாளைக்குன்னு டைம்லேருந்தே நலன் குமாரசாமி ஷார்ட் ஃபிலிமுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன். அது ஒரு யூனிக்காக இருக்கும் அந்த ஸ்டேஜ்லேயே. அதை பார்த்துட்டு தான் சரி நம்ம எதாவது ட்ரை பண்ணலாம்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சூதுகவும் படம் பார்த்தோம். ஒன்றும் இல்லை, அந்த ட்ரோன் ஷாட் ஒன்று போதும் அப்படி போய் அந்த தியேட்டரே சத்தமாக அதெல்லாம் ஒரு காலம் அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம 90s டேரக்டர்ஸ் அப்படியே ஒரு எராவே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலு. திடீர்னு திருப்பி நலன் குமாரசாமி படம் பண்ணுறாரு வா வாத்தியாருங்கும் போது ட்ரெய்லர் வந்து அவ்வளோ ப்ராமிசிங்காக இல்லைன்னையும் சரி கார்த்தி ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்களெல்லாம் கூட்டின்னு போய் உட்கார வச்சேன். ஸோ அவனுங்க வந்துட்டு டேய் என்னடா இது நலன் குமாரசாமி படம்ன்ற ஃபஸ்ட் ஆஃப் இப்படி போகுது அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஒரு போலீஸ் கேரக்டரு. ஸோ இது மாதிரி நிறையா பார்த்துருப்போம். அயோக்கியான்னு ஒரு படம் இருக்கும், செமையாக இருக்கும். ஒரு கெட்டப் போலீஸ் நல்லா போலீஸாக மாறுறது, புதிய பாதை, எத்தனையோ படம் அரைச்ச சப்ஜெக்ட் தான் இது. பட் இதில் வந்து ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டியை பற்றி பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி நடிச்சிருந்தார் இல்லையா, அந்த படம் மாதிரியான ஒரு இதுதான். மல்டிபிள் பர்சனாலிட்டி, தனக்குள்ளே ஒரு நல்லவன் கேரக்டர் வெளியில் வந்துட்டு அப்புறம் அப்படியே தனக்கே தெரியாமல் அந்த கெட்டவனாகவே வாழ்கிறது. ஸோ அந்த மாதிரி அந்த போலீஸ் கேரக்டர் வந்து அவங்க தாத்தா ஒரு பெரிய எம்ஜிஆர் ஃபேன். எம்ஜிஆர் இறக்கும்போது கரெக்டாக இவர் பிறக்கிறாரு. அந்த எம்ஜிஆரோட ஆத்மாலாம் ஒன்றும் கிடையாது. இவர் அப்படியே மல்டிபிள் பர்சனாலிட்டி அவருக்குள்ளே இதாகிடுது. ஸோ அதனால் இவரே குண்டு வைப்பாராம், இவரே எடுப்பாராம் அப்படிங்கிற மாதிரி மர்மதேசம் விடாது கருப்பில் எப்படி நம்ம குதிரையில் ஒருத்தர் துரத்திட்டே வருவார், அந்த மாதிரி படம் பூரா குதிரையில் வந்துன்னே இருக்கிறாரு. ஸோ ஓவராலாக பார்த்தா மியூசிக் எதுவுமே ரசிக்கிற மாதிரி இல்லை. ஃபஸ்ட் டைம் சந்தோஷ் எப்போவுமே சூப்பரான மியூசிக் டைரக்டர். என்னமோ தெரியல இந்த படத்தில் செம்மமாக ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஸ்டில் அவர் அடுத்த படத்தில் கம்பேக் கொடுப்பாரு. ஏன்னா நான் சந்தோஷோட ஃபேன். அதே மாதிரி நலன் குமாரசாமியும் திருப்பி ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். கார்த்தியும் கம்பேக் கொடுப்பான் நம்புறேன். எல்லாமே நம்ம ஃபேவரட் காம்போ. பட் ஆனால் இந்த படத்தில் வந்து எங்கே மிஸ் ஆச்சு அப்படின்னா எம்ஜிஆராக மாறி அது கண்டினியூஸாக அப்படி பண்ணும்போது ஒரு சமயத்துக்கு மேலே டாலரன்ஸ் இல்லை. சரி எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் அ பொலிட்டிக்கல் அஜெண்டா மூவின்னு எல்லோரும் சொல்லிட்டாங்க. ஏடிஎம்கேக்காக, டிவிகேக்காக ஒரு ஜனநாயகன், டிஎம்கேக்காக ஒரு பராசக்தி மாதிரி ஏடிஎம்கேக்கு ஒரு படம் வேணாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டிஎம்டிகேக்கு ஒரு படம் வருது, விஜயகாந்த் படம் ரிலீஸ் பண்ணுறாங்க, அவர் பையன் படத்தில் நடிக்கிறாரு. ஸோ இப்போ கட்சிக்காகவே அவர் படம் எடுக்கிறோமா, இப்போ ஐயான்னு வேறு ஒரு படம் வரப்போகிற ஆரி நடிக்க போகிறாரு. ஜாதிக்கு எதிராக பேசுகிற ஆள் ஜாதி தலைவர் அப்படின்னு சொல்ல போகிற அவரோட படத்தில் நினைக்கிறேன். நான் அப்படி சொல்ல மாட்டேன் அவரை. பட் ஸ்டில் வந்து இப்போ இந்த படம் ஸ்பெசிஃபிக்காக வா வாத்தியார் வந்து பார்த்திங்கன்னா அவர் எம்ஜிஆராக மாறி அங்கே இருக்கிற ஆட்களெல்லாம் துவைச்சி எடுக்கிறாரு. மஞ்சள் பத்திரிக்கை ரொம்ப சின்ன லைனாக இருக்குது, சரியாக கனெக்ட் ஆக முடியல. ஃபுல்லாக குதிரையில் வந்து இப்படி விடாத கருப்பு மர்மதேசம் மாதிரி போயிட்டே இருக்குது. ஃபைட்லாம் பார்த்திங்கன்னா 1000 பேர் அடிக்கிறாரு, 500 பேர் அடிக்கிறாரு. ஸோ ஹீரோயின் கேரக்டர் இந்த பேட்டையில் வர சிம்ரன் கேரக்டர் மாதிரி ஆத்மா கூட பேசுகிறது அது இதுன்னு சொல்லிட்டு எதுவுமே கனெக்ட் ஆகலை. சத்யராஜ் கேரக்டர் எதுவுமே கனெக்ட் ஆகலை. பட் நிழல்கள் ரவியோட அந்த திக் ஐப்ரோஸ் இந்த மாதிரியான ஃபேஸ் கட் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. எனக்கு யாருன்னு தெரியும், அந்த பொலிட்டீஷியன் யாருன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வாவாத்தியார் படம் எனக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்தது என்ன பிடிக்கலாங்கிறதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் ரெட்ரோல் ரெங்குடூஸ் யூ டேக் கேர் பாய்.